இங்க நம்ம ஹீரோவோட பொண்டாட்டி ஹாலுக்கு வந்து 8, 8:30, 9ன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னமான்னு கேட்க, நானா சமைச்சா 9, இல்ல யாராச்சும் ஒரு ஆள் சமையலுக்கு ஹெல்ப் பண்ணா 8:30, இல்ல எல்லாரும் சேர்ந்து சமையல் பண்ணா 8 மணின்னு சொல்றாங்க. கடைசியா எல்லாரும் சேர்ந்து 8 மணிக்கு ஓட்டு போட்டு சமையல் பண்றாங்க. கூடவே சப்பாத்தியா பொரியா பொங்கலான்னு கேக்குறாங்க. இந்த நைட்டு சாப்பாட்டுக்கு எல்லாரும் ஒரு ஓட்டு போடுறாங்க. அடுத்து கடைசியா சப்பாத்திக்கு 3 ஓட்டு விழுந்ததால சப்பாத்தி சமைக்கிறாங்க. அடுத்து தீபாவளிக்கு கூட பட்டாசு வாங்காம, பட்டாசுலாம் வாங்கி காசு வேஸ்ட் பண்ணக்கூடாதுமா, மத்தவங்க நிறைய வெடிப்பாங்க, அதை பார்த்துட்டு சும்மா இருமான்னு சொல்லிடுறாரு. கூடவே அவங்க பொண்டாட்டியும் இவ்வளவு கஞ்சத்தனம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன உடனே இவங்களோட குடும்பத்துக்கு வெடி வாங்குற காசை வச்சு மூத்த பொண்ணுக்கு கொஞ்சம் தங்க வாங்கி சேர்த்து வைக்கிறாங்க. அடுத்து ரொம்ப நாளா இவரோட மூத்த பொண்ணுக்கு ஒரு ரவுடி இவ்வளவு லவ் பண்றேன்னு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றாரு. அதனால இவங்க குடும்பமா உட்காந்து சேர்ந்து பாப்பனாச படம் மாதிரி அவனை எப்படியாச்சும் யாருக்கும் தெரியாம போட்டு தள்ளிலான்னு பிளான் பண்றாங்க. ஆனா அடுத்த நாள் யாரும் அவனை கொன்னுறாங்க. இப்ப இவங்க எல்லாரும் வீட்டுல சுத்தி உட்காந்து ஒருத்தர் இன்னொருத்தர் பார்த்து யார் கொலை பண்ணிருப்பாருன்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் யாருக்கும் தெரியாம அந்த ரவுடியை கொன்னுட்டாரா, இல்ல அம்மா தான் கொன்னுட்டாங்களா, இல்ல இவளோட தங்கச்சி பிளான் பண்ணி கொன்னுட்டாளான்னு ஒருத்தராக காமிச்சிட்டு இருக்காங்க. அதனால போலீஸ் வந்து கேட்டா பாப்பனாச படம் மாதிரி ஒரே இதை சொல்லணும்னு உடனே 350 ரூபாய்க்கு நெட்ஃபிளிக்ஸ்ல சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி குடும்பமா உட்காந்து பாப்பனாசம் படம் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த படம் இன்ட்ரோல் முடியறதுக்குள்ளேயே உங்க வீட்டுக்கு போலீஸ் வந்துருது. இதே சமயம் இறந்து போனவரோட அம்மா தன்னோட பையனை இந்த குடும்பம் தான் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு டவுட் படுறாங்க. மக்களே, இந்த குடும்பம் இந்த கேஸ்ல இருந்து எப்படி தப்பிக்க போகுதுன்னு பாட்டுல பார்க்கலாம். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க.